இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 6ஆம் ஞாயிறான இன்று நாம் இறைவார்த்தை வழியாக நம் வாழ்வின் மைய கேள்வியான தேர்வின் சுதந்திரம், அத்தேர்வை வழிநடத்தும் இறைஞானம், அதன் விளைவாக எழும் பொதுநல வாழ்வு ஆகியவற்றை இறையியல் கண்ணோட்டத்தோடு நாம் பார்ப்போமா? முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து மனிதன் மீது கடவுள் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் சுதந்திரத்தையும் ஆணித்தரமாய் பேசுகிறது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை தேர்ந்து கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறார். இங்கே இறையியல் பார்வை என்ன? கடவுள் மனிதனை படைத்த போதே அவனுக்கு விருப்புரிமை, அதாவது ஃப்ரீ வில் எனும் மகத்தான கொடையை கொடுத்திருக்கிறார். நம்மை பாவத்தின் பக்கம் தள்ளுவதற்கு அவர் ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டார். நாம் விரும்பினால் கடவுளை கடைப்பிடிக்கலாம், விரும்பினால் விலகிச் செல்லலாம். இந்த சுதந்திரம் நம்மை மிருக நிலையிலிருந்து உயர்த்தி கடவுள் சாயலை முழுமையாக்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நாம் தனிப்பட்ட வாழ்வை மட்டுமல்ல, சமூகத்தின் பொது நலனையும் பாதிக்கிறது. நீரை, அதாவது வாழ்வு தேர்ந்தெடுக்கும் போது நாம் நீதி, அன்பு, பகிர்வு என்னும் அறவாழ்வை தேர்ந்தெடுக்கிறோம். நெருப்பை, அதாவது சாவை தேர்ந்தெடுக்கும் போது சுயநலம், பொறாமை, அநீதி என்னும் தீய வழியை தேர்ந்தெடுக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேர்வுகள், தெரிதல், இதை இணைந்துதான் ஒரு சமூகத்தின் நிழலை, அதாவது விதி அல்லது நிலையை தீர்மானிக்கின்றது. ஒரு தனி மனிதன் தவறான தேர்வு ஒரு குடும்பத்தையும், ஒரு குடும்பத்தின் தவறான தேர்வு ஒரு சமூகத்தையும் பாதிக்க வல்லது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறை ஞானமும் உலகமும் இன்றைய 2வது வாசகத்திலே கொரிந்தியர்களை திருமடலே தூய பவுல் வழியாக கடவுள் கூறுவது, சீராக்கு காட்டும் வாழ்வின் தேர்வுக்கு வழிகாட்டியாக இருப்பது அதுதான் பவுல் அடிகளார் பேசும் ஞானம். உலகத் தோற்றத்திற்கு முன்பே கடவுள் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான இறை ஞானத்தையே பேசுகிறோம். இதை இறை பிரபஞ்ச பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. நமக்கோ கடவுள் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், கடவுளுடைய ஆழங்களையும் ஆய்ந்தறிந்திருக்கிறார் என்று கூறுகிறார். உலகில் உள்ள ஆட்சியாளர்கள், தலைவர்கள் பின்பற்றும் ஞானம் உலக ஞானம். அது அதிகாரத்தையும் புகழையும் பொருளையும் தேடுகிறது. ஆனால் பவுல் பேசுவது இறை ஞானம். இது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவில் வெளிப்பட்ட அன்பு, தாழ்மை, தியாகம் ஆகியவற்றின் ரகசிய இது. இந்த ஞானம் தூய ஆவியால் மட்டுமே வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை மிக ஆழமாய் வலியுறுத்துகிறது கடவுளுடைய வார்த்தை. நாம் பொது வாழ்வில் நாம் பெரும்பாலும் அதிகாரத்தின் பின்னால் இருக்கும், அதாவது அரசர்கள், பெரியவர்கள் ஞானத்தை நம்பி முடிவெடுக்கிறோம். ஆனால் பொதுநலன் என்பது கிறிஸ்துவின் ஞானமான தாழ்மை மற்றும் பகிர்வில் தங்கியிருக்கிறது. அதிகம் இருப்பது எப்படி இன்னும் அதிகமாக்குவது என்பது உலக ஞானம். குறைந்திருப்பதை பகிர்ந்து அனைவருக்கும் கொடுத்து திருப்தி அடைவது இறைஞானம். இந்த ஞானத்தோடு எடுக்கும் முடிவுகளே நிலையான பொதுநலத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்கும் என்பதுதான் கடவுள் என்று நமக்கு தரக்கூடிய வார்த்தை. உள்ளத்தின் தூய்மையும் நிறைவான பகிர்வும் ஞானம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம் தனிப்பட்ட தேர்வுகளையும் இறை ஞானத்தின் செயல்பாட்டையும் இணைத்து காட்டுகிறது தான் இன்றைய நற்செய்தி வாசகம். எது நம்மை தீட்டுப்படுத்தும்? இயேசு பரிசேயர்களுக்கு கூறிய பதில் புற தூய்மையை விட அகத்தூய்மையே முக்கியம் என்பதை நிலைநாட்டுகிறது. வாய்க்குள்ளே போறதெல்லாம் வயிற்றுக்குள்ளே சென்று ஆசனமாய் வழியாக கழிந்து போகும் என்பதை நாம் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவையே இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றன. இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. ஏனெனில் இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைகள், விபச்சாரம், பாலுறவு, ஒழுக்கக்கேடு, திட்டு, திருடு, பொய், பழிச்சொல் முதலியவை புறப்பட்டு விடுகின்றன. இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்பது மத்தேயு வழியாக கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை. சீராக்கு கூறியபடி தீய வழியை தேர்ந்தெடுக்கும் போது அது நம் உள்ளத்தில் தான் தொடங்குகிறது. பொல்லாத சிந்தனைகள், பழிச்சொற்கள் போன்றவை நம்முடைய நிழல்
இந்த நிழல்தான் நம்மை பாவத்துக்குள்ளும் சமூக அநீதிக்குள்ளும் இட்டுச் செல்கிறது. வெளிப்படையான சட்டதிட்டங்களை கடைப்பிடிப்பதல்ல, உள்ளத்தின் தூய்மையே பொதுநல வாழ்வுக்கு அடிப்படை. நமது தேர்வுகள் உள்ளத்திலிருந்து எழும்புவதுதான் நாம் சமூகத்திற்கு உண்மையுள்ளவர்களாக, பற்றுறுதி உள்ளவர்களாக வாழ முடியும். கானானிய பெண்ணின் விடாமுயற்சி அதை உணர்த்துகிறது. கானானிய பெண்ணின் நம்பிக்கை இறைவழி திட்டத்தில் பொதுநலம் எப்படி விரிவடைகிறது என்பதனுடைய நிழலாக இருக்கிறது. இங்கே இறையியல் பார்வை என்ன? இயேசு முதலில் காணாமற் போன ஆடுகளாய் இஸ்ராயேல் வீட்டாரிடமே அனுப்பப்பட்டேன் என்று கூறி ரட்சிப்பு முதலில் இஸ்ராயலுக்கே என்பதை சுட்டி காட்டுகிறார். ஆனால் விசுவாசத்தோடு நாய்க்குட்டிகள் என தன்னை ஒப்புக் கொடுத்த அப்பெண்ணின் அளவிட முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. இயேசு தன் இரக்கத்தின் எல்லையை தாண்டி அவளுக்கு குணமளிப்பதை நாம் பார்க்கிறோம். இது இஸ்ராயேல் என்னும் எல்லைகளிலிருந்து உலகளாவிய திருச்சபை என்ற மிக ஆழமான இறைஞானத்தின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. பொதுநலம் என்பது நாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நாடு, இனம், மொழி அதோடு நின்றுவிடக்கூடாது. கானானிய பெண் ஓர் அந்நியர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுநலம் நம் சொந்த நாட்டவர், இனத்தவர் தாண்டி அந்நியர் மற்றும் தேவைக்குள்ளோருக்கும் விரிந்து பறந்து அது பரவ வேண்டும். நற்செய்தி இறுதி கட்டத்திலே இயேசு மத்தேயு நற்செய்தி 15, 20, 37 பார்க்கிறோம். நிறைவான பகிர்வை 4000 பேருக்கு உணவளித்தது நிறைவான பகிர்வை வெளிப்படுத்துகிறது. இது இயேசுவினுடைய புதுமை, இரக்கத்தின் நிழல். மக்களுடைய பசியை பார்த்த இயேசு அவர்களை பட்டினியாக அனுப்ப விரும்பவில்லை. இங்கே சிறிய அளவு உணவு, 7 அப்பங்கள், சில மீன்கள் இயேசுவின் கைகளில் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டு 4000 பேருக்கு நிறைவாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது நாம் சிறிதாக கொடுக்கும் போது கடவுள் அதை நிறைவாக பெருகச் செய்து பலருக்கு பயன் தரச் செய்யும் இறைஞானத்தின் செயல். பொதுநல வாழ்வு என்பது நம்முடைய விருப்பதை பிடித்துக் கொள்வதல்ல, முழு நம்பிக்கையோடு பகிர்ந்தளிப்பதே. மிகுதியான துண்டுகளை 7 கூடையினரை எடுத்தார்கள் என்று இறைவார்த்தை கூறுகிறது. இது கடவுளின் ஈகை தன்மையை வீணாக்குவது அல்ல, அது நிறைவானது என்பது நிழலாக நமக்கு கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, இறுதியாக அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறான இன்று நாம் சிந்தித்த மைய கருத்துக்களின் அடிப்படையில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்முடைய தேர்வு வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கும் சுதந்திரம் நமக்கு உண்டு. முதல் வாசகம் ஞானம். இந்த தேர்வுக்கு வழிகாட்டுவது என்ன? ஞானம் அறிவு அல்ல, உலக அறிவு அல்ல, படிப்பறிவு அல்ல, இறைஞானம். அந்த இறைஞானம் கிறிஸ்துவின் சிலுவையிலே வெளிப்பட்டது. மூன்றாவதாக பொதுநலம். இந்த தேர்வுகள் நாம் தேர்வு செய்யக்கூடிய தேர்வுகள் நம் உள்ளத்திலிருந்து எழும்போது அது பலருக்கு, மற்றவருக்கு, அந்நியருக்கு இரக்கமாகவும் நிறைவான பகிர்வாகவும் வெளிப்படுகிறது. நமது வாழ்க்கையின் நிழல், அதாவது நம் முடிவுதான், அது நம் கையில் தான் உள்ளது. இறைஞானத்தின் ஒளியில் வாழ்வை தேர்ந்தெடுப்போம். சுயநலத்தின் நிழலை அகற்றி கிறிஸ்துவின் அன்பு என்னும் பொதுநல வெளிச்சமாக இவ்வுலகில் வாழ்வோம். ஆண்டவரோடு வழி நடப்போம். ஆமென்.